இப்ப 2 அமைச்சர்களை பத்தி இங்கிருந்து நான் பேசாம போயிட்டுனா தவறா போயிடும். 2 பேருமே முத்தான அமைச்சர்கள், மண்ணின் மைந்தர்கள். தூத்துக்குடியினுடைய செல்ல பிள்ளைன்னு அவங்க 2 பேருமே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன். ஊழல் செய்வதில் அவருக்கு நிகர் அவர் தான். நானே ஸ்டேஜுக்கு வரும்போது கேட்பேன், ஏன்பா திமுக இருக்காரா அதிமுக இருக்காரான்னு. ஏன்னா அப்பப்போ மறந்து போயிடுது, இங்க இருக்காரு அங்க இருக்காரு இங்க இருக்காரு அங்க இருக்காரு. ஏன்னா அந்த கொள்கை பிடிப்பு இல்லாதவங்ககிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு புது பேர் என்னன்னா இடி அனிதா ராதாகிருஷ்ணன். ஏன்னா இடி கூப்பிட்டு இடி சம்மன் பண்ணி அவர் ஏதோ போட்டெல்லாம் வாங்கியிருக்காராமா எங்கேயோ உலகத்தில். அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சி சார்ஜ் ஷீட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எப்போ உள்ளே போவாருன்னு தெரியுது நமக்கு, எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் அந்த அண்ணன் இந்த தொகுதியில் ஒரு அமைச்சராக இருக்கார். தம் மேல் இருக்கக்கூடிய ஊழல் புகாரை அதிகாரிகள் விசாரிக்கிறாங்கன்னா அங்கே போய் பதில் சொல்லிட்டு மிச்சம் சொச்ச நேரம் இருந்தால் தூத்துக்குடிக்குள்ள எட்டி பார்க்குறாரு. மீன்வளத்துறை அமைச்சர். ஆனால் கடல் தண்ணி காலில் படக்கூடாது, 4 பேர் தூக்கிட்டு போகணும். ஐயோ எங்கள் தலைவருடைய காலில் சமுத்திரத்தினுடைய தண்ணி பற்றுச்சுன்னா இவர்கள்லாம் நமக்கு அமைச்சர்களாக, மண்ணின் மைந்தர்களாக, மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று சுற்றி கொண்டிருக்கின்றார். இன்னொரு அமைச்சர் நம்ம அருமை சகோதரி கீதா ஜீவன் அவர்கள். கனிமொழி அக்காவோடவே 100 மீட்டர் ரேஸ் ஓடிட்டே இருப்பாங்க, அங்கேயே தான் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்கள இல்லாத மிச்சம் சொச்ச நேரம் இருந்தால் இங்கே வருவாங்க. திமுகவினுடைய குடும்ப ஆட்சிக்கு எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதாரணமோ, அவர் தந்தைக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் இப்போ பையன், அவருடைய தங்கச்சி கனிமொழி அவர்கள் துணை பொதுச் செயலராக இருக்காங்க. அதே போல கீதா ஜீவன் அவர்கள் இன்னொரு உதாரணம். அப்பா இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், அமைச்சர். அதன் பின்பு கீதா ஜீவன் அவர்கள் எம்எல்ஏ, இங்கே அமைச்சர், மாவட்ட செயலாளர். இப்போ கீதா ஜீவன் அவருடைய தம்பி, ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு தம்பி ஒரு மேயர். மொத்தமாக தூத்துக்குடியை குத்தகைக்கு எடுத்து விடலாம் என்று கீதா ஜீவன் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பாவுக்கு அப்புறம் நான், தம்பி, வரிசையா இதுதான். இவங்க 2 பேர்த்துக்குமே இங்க யாரு பெரியாருன்னு அப்பப்ப சண்டை நடக்கும். அந்த சண்டையெல்லாம் ஓஞ்சிச்சுன்னா அப்பப்ப தொகுதி பக்கம் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று சொல்வார். அதிலும் கீதா ஜீவன் அவர்களுக்கு இருப்பது பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை, மிக முக்கியமான துறை, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய துறை. அவருடைய சாதனையை நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. சென்ற ஆண்டு ஜூன் மாதம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அரசு தொடக்கப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார், ஒரு சாதனை. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார். சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் கரூர் மாவட்டம் நாகனூர் அரசு தொடக்கப்பள்ளியில் சத்துணவுல அழுகிய முட்டையை வழங்கினார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பெண்ணகரம் பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார். பிப்ரவரி மாதம் கடலூர் மாவட்டத்தில் அதியநல்லூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார். எதுக்கு? போன வாரம் சிவகங்கையில் சிங்கம்புணரியில் நடுநிலை பள்ளியில் அழுகிய முட்டையை வாங்கினார். நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவோம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொல்லுவோம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு முறை தவறு செய்யலாம், ஒரு முறை. நான் நம்ம டாக்டர் புரட்சி தலைவர் ஐயா சொல்லியிருக்காரு, தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால். இவங்கெல்லாம் பாருங்க, ஒரு முறை தவறு செய்யல, 2 ஆண்டுகளாக 6 பள்ளியில் 6 மாவட்டத்தில் மத்தியான காமராஜர் ஐயா கொண்டு வந்த சத்துணவுல 6 இடத்துல தனித்தனியாக நமக்கு தெரிந்தவரை அழுகிய முட்டையை கொடுத்திருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு வெட்கம், ஒரு மானம், ஒரு ரோஷம் இருந்திருக்குன்னா, முதல் முறையாக ஒரு குழந்தைக்கு அழுகிய முட்டையை கொடுத்த பொழுது எனக்கு வேலையே வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த அமைச்சர் பொறுப்பே வேண்டாம்ப்பா, எங்கெங்கேயோ கமிஷன் வாங்கி ஏன் இந்த கெட்ட பொழப்புன்னு வந்திருக்கணும். அடுத்த அழுகிய முட்டை எங்கே வரப்போகுதுன்னு தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அமைச்சரை இங்கே இந்த அமைச்சருக்கு நல்ல பெயரை வைக்கலாம், அழுகிய முட்டை அமைச்சர்னே வைக்கலாம். எதுக்கு? சமூக நலத்துறை அமைச்சர் அழுகிய முட்டையாக கொடுக்கிறார். நம்ம ஏன் சொல்றோம்? நாங்கள் யாரையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்று. இப்படி சொன்னானாச்சு கொஞ்சமாச்சு மானரோஷம் கமிஷன் வாங்காம, அந்த முட்டையை கமிஷன் வாங்காம, முட்டைக்கு 5 காசு 20 காசு வாங்காம ஏழை குழந்தைகளுக்கு தரமான முட்டையை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்றேன். கனிமொழி அக்கா தூத்துக்குடியில் ஏகப்பட்ட பிரச்சனை, இதை பத்தி எப்பவும் பேச மாட்டாங்க. பார்லிமெண்ட்ல போய் ஆரம்பிச்சாங்கன்னா, மத்திய அரசே நீ தமிழை எப்படி வளர்த்தாய் சொல் அப்படிமா.
ஏங்க தூத்துக்குடியில் 1008 பிரச்சனை இருக்குது, அந்த மக்கள் பிரச்சனையை ஒரு நாளாச்சு பேசலாமே கான். ஐயே அதெல்லாம் பேசினா ஓட்டு வராது தம்பி, தமிழை பத்தி பேசினா தான் ஓட்டு. சரி, அதனால இப்ப கனிமொழி அக்காக இந்த இடத்திலிருந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. சமீபத்தில் கனிமொழி அக்கா கேட்டாங்க, மத்திய அரசே கடந்த 3 வருடத்தில் சமஸ்கிருதத்திற்காக 643 கோடி ரூபாய் கொடுத்திருக்க, ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக ரொம்ப கொஞ்சோண்டு தான் கொடுத்திருக்க, காரணம் சொல்லு. இப்ப கனிமொழி அக்காவுக்கு காரணம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இங்க வந்திருக்கு. அக்கா கனிமொழி அவர்களே, இந்தியாவில் மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா 18 பல்கலைக்கழகம் இருக்கு. 18 பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு. அதுல 17 பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி? பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி நீங்க காங்கிரஸோடு 10 ஆண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது, பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது 17 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் 2014க்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 18 சமஸ்கிருத காலேஜ். தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று. அந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல 1981 புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒன்று இருக்கு. மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்கிறாங்க. இந்த காலேஜில் இவ்வளவு ப்ரொஃபஸரு, இவ்வளவு ஸ்டூடெண்ட்டு, இந்த காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகும் பணம். அந்த அடிப்படையில் 18 கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், அதிலும் 17 கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும். நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா உங்களுடைய தம்பி ஆட்சியில் இருக்கார், அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்? ஏ ஸ்டாலின் அரசே, இந்த கேள்வியை பார்லிமெண்ட்ல இங்க கேட்கணும். ஏ ஸ்டாலின் அரசே, தமிழகத்தில் இன்னும் ஒரு 5 தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்தில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா 81 ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். 5 ஆரம்பிங்களே. என்ன நிதி வேணுமோ மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. எவ்வளவு நிதி வேணும்னு கேளுங்க, நாங்க கொடுக்கிறோம். ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில பெனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஊரை சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அவர்களுக்கு இருக்கை ஆரம்பிச்சிருக்காரு. மோடி அவர் எங்க பிறந்தாரு, மோடி அவர் எங்க எம்பியா இருக்காரு, மோடி ஐயா எந்த பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அவர்களுக்கு இருக்கை ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஏதாச்சும் பாரதியார் ஐயாக்கு 1-2 பண்ணிருக்கீங்களாங்க ஐயா? எதுவுமே பண்ணல. ஏன்னா பாரதியார் அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், நமக்கு செட் ஆகாது, தூக்கி போடு. அப்படித்தானே பாரதியாரை வச்சிருந்தீங்க? பாரதியாருக்கு என்ன மரியாதை திமுக அரசு தமிழகத்தில் கொடுத்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு பாரதியாரை சொந்தம் கொண்டாட திமுகவிலே ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறது. அதனால கனிமொழி அக்காக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த டிராமாலாம் நீங்க விட்டுட்டு உங்க தம்பியை பார்த்து நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னா, ஏ ஸ்டாலின் அரசே, தமிழகத்திலே 5 தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றாயா? மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையாலுமே மக்கள் பிரதிநிதி என்ற அர்த்தம். தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைத்துக்கொண்டு தவறான விஷயத்தை மக்கள் மத்தியிலே பரப்பி அதன் மூலமாக போலி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அடுத்த முறை தூத்துக்குடியில் நிச்சயமாக நீங்கள் எம்பியாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எத்தனை நாள் மக்கள் உங்களுடைய பொய்யை சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க?